Hi friends, Ramadan pre-preparation part 1, part 2 பார்த்திருப்பீங்க. அடுத்து part 3 வீடியோ தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். Welcome to Rahana's Kitchen. இந்த வீடியோல ஃபுல்லா டெசர்ட் ஸ்பெஷல் தாங்க பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போற பவுடர்னு பார்த்தோம்னா கஸ்டர்ட் பவுடர். இந்த ஒரு பவுடர் நம்ம கையில இருந்துச்சுன்னா போதுங்க. வீட்டிலேயே பல விதமான டெசர்ட்ஸை நம்ம சுவையா சுலபமா செய்திரலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார்ல ஒரு சின்ன கிண்ணத்துல அரை கிண்ண அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்குங்க. நல்லா எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூடவே எந்த கிண்ணத்தில் நம்ம சர்க்கரை எடுத்தோமோ அதே கிண்ணத்தால் ஒரு கிண்ணம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் அதாவது சோளமாவை சேர்த்து விட்டுக்குங்க. அடுத்து ஒரு கிண்ணம் பால் பவுடர், அரை டீஸ்பூன் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. ஃபுட் கலர் வேணான்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸை சேர்த்து ஓரங்களில் ஒட்டி இருக்கிற பொடிச்ச சர்க்கரையை மறுபடியும் உள்ள தள்ளி விட்டுட்டு மறுபடியும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்குங்க. அரைச்சி விட்டதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டு நல்லா ஆற விட்டுக்குங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் எப்பயும் போல நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கிற கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி விட்டு கஸ்டர்ட் பவுடர் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நம்ம 6 மாதம் வரைக்கும் பயன்படுத்தலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி விட்டுக்குங்க. யூஸ்ஃபுல்லான இந்த கஸ்டர்ட் பவுடரை நோம்பு நாளில் ஸ்டோர் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு ஆரோக்கியமான மிக்ஸ் பவுடரை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பேன்ல 1/4 கப் முந்திரி பருப்பு, 1/4 கப் பிஸ்தா, 1/4 கப் பாதாம் பருப்பு, 1/4 கப் வால்நட்டு சேர்த்துக்குங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்ல மாற்றி விட்டுட்டு எல்லா நட்ஸையும் நல்ல ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்குங்க. நட்ஸ் எல்லாம் லைட்டா நிறம் மாறி நல்லா வறுபட்டு வந்துருச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டு அதே பேன்ல 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளை சேர்த்து விட்டுக்குங்க. லோ ஃப்ளேம்ல எள்ளு நல்லா வெடிச்சு வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்குங்க. அடுத்து அதே பேன்ல 1/4 கப் அளவுக்கு பூசணி விதை அதாவது பம்கின் சீட், 1/4 கப் அளவுக்கு சூரியகாந்தி விதை அதாவது சன்ஃப்ளவர் சீடை சேர்த்து விட்டு அதையும் நல்லா லோ ஃப்ளேம்ல வறுத்து விட்டுக்குங்க. வறுப்பட்டதை பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டு அடுத்து 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்து அதுவும் லோ ஃப்ளேம்ல நல்லா செவக்க வறுத்து விட்டுட்டு அதையும் பிளேட்டுக்கு மாற்றி விட்டு எடுத்துக்குங்க. கடைசியா தாமரை விதை 1/4 கப்ல 2 1/4 கப் போல சேர்த்துக்குங்க. அதாவது அரை கப் தாமரை விதையை சேர்த்துக்குங்க. லோ ஃப்ளேம்லயே கருகிடாம கொஞ்சம் மொரமொரன்னு ஆகுற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். அதாவது ஒரு தாமரைப்பூ விதையை எடுத்து இப்படி அமுக்கும் போது அது நல்லா உடைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு வறுபட்டு இருக்கணும். அடுத்து அது கூடவே 4 ஏலக்காவையும் சேர்த்து வறுத்து விட்டு எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் எப்பயும் போல பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்குங்க. எல்லாம் நல்லா ஆற விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றி விட்டுட்டு எப்பயும் போல் ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற சிலதில் எண்ணெய் பிசுப்பு அதிகமாக இருக்குங்க. அதை நீங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி கெட்டியாக ஆயிடும், பிசுப்பு தன்மையாக ஆயிடும். அதனால கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. கோர்ஸாக அரைச்சதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டு நல்லா ஆற விட்டுட்டு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இது கூட சர்க்கரையை சேர்த்து அரைப்பாங்க. நான் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டா நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளை சர்க்கரையோ அரை கப் அளவுக்கு சேர்த்து விட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை 1 மந்த் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். அதனால ஞாபகமாக இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கிங்க. ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை 2 டீஸ்பூன் அளவுக்கு டம்ளரில் சேர்த்து அது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ வெள்ளை சர்க்கரையோ சேர்த்துக்குங்க. கூடவே சூடான பாலை சேர்த்து ஒரு கலக்கி விட்டு எடுத்துக்குங்க. பால் கூட மட்டும் சேர்த்துக்காம ஐஸ்கிரீம், புட்டிங் அந்த மாதிரி பல வகையான டெசர்ட் மேலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம இதை சேர்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ண போறது 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய கண்டென்ஸ்டு மில்க். டெசர்ட்டையே இன்னும் கொஞ்சம் ரிச்சான டெசர்ட்டா மாற்றக்கூடிய தன்மையுடையது தாங்க இந்த கண்டென்ஸ்டு மில்க். அதுக்கு சாஸ் பேன்ல 3/4 கப் அளவுக்கு பாலை சேர்த்து விட்டுக்குங்க. பால் காஞ்ச உடனே அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து விட்டுக்குங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆன உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு அதை ஒரு பக்கம் ஆற விட்டுக்கலாம். அது நல்லா ஆறி வரத்துக்குள்ள இன்னொரு பக்கம் மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு பால் பவுடர், அரை கப் சர்க்கரையை சேர்த்து நல்லா மைய ஃபைனா அரைச்சி எடுத்துக்குங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற கலவை நல்லா ஆறி வந்துருச்சு. அதை அப்படியே மிக்ஸி ஜார்ல ஒரேடியா சேர்க்காம ஃபர்ஸ்ட் ஆஃப் போர்ஷனை சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்குங்க. மீதம் உள்ளதையும் சேர்த்து விட்டு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் மறுபடியும் 2 நிமிஷத்துக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டென்ஸ்டு மில்க் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கிளாஸ் கண்டெய்னரில் மாற்றி விட்டு ஸ்டோர் பண்ணி விட்டுக்குங்க.
டக்குன்னு டெசர்ட் செய்யறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த கண்டென்ஸ்டு மில்க் ஃப்ரிட்ஜில் வச்சு 6 மாதம் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாங்க. அடுத்து கடல் பாசியில் ஜெல்லிஸ் எப்படி செய்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பார்ட் 1ல் அரைச்சி வச்சிருந்த கடல் பாசியிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் பேனில் சேர்த்துக்குங்க. அது கூட 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு விட்டுக்குங்க. 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அதாவது நம்ம சேர்த்த அந்த கடல் பாசி நல்லா கரையும் வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு குக் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம சேர்த்த கடல் பாசி நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடித்த சர்க்கரையை சேர்த்துக்குங்க. அதாவது உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையை சேர்த்துக்குங்க. சர்க்கரையை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு எத்தனை கலர் வேணுமோ அத்தனை பிளேட்டை வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி ஊற்றி விட்டுக்குங்க. ஒரு பிளேட்லேயும் உங்களுக்கு விருப்பமான ஃபுட் கலரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இல்லை எனக்கு ஃபுட் கலரே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அப்படியே பிளெயினாக விட்டுடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்துக்குங்க. நல்லா பொடிச்சு எடுத்துக்குங்க. அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பிளேட்லேயும் சேர்த்து விட்டுக்குங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், வேணான்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி விட்டுக்குங்க. 5-10 நிமிஷம் ஆகுங்க இது செட்டில் ஆகிறதுக்கு. அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க ஜெல்லி சூப்பரா செட்டில் ஆயிடுச்சு. அடுத்து உங்களுக்கு தேவையான சைஸ் எல்லா கலர்களாவும் ஹரிசாண்டலாவும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்தி விட்டுக்குங்க. அடுத்து ஒரு கலரையும் தனித்தனியா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல மாத்தி விட்டு ஸ்டோர் பண்ணி விட்டுக்குங்க. இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணீங்கன்னா 1லிருந்து 2 வாரம் வரைக்கும் பயன்படுத்தலாங்க. அதுவே ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணீங்கன்னா 2 மாசம் வரைக்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஜெல்லிஸை ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிறதுனால நம்ம ஐஸ்கிரீம் செய்யும் போதோ அல்லது ஃபலூதா, கூல் ட்ரிங்க்ஸ், புட்டிங் அப்படின்னு செய்யும் போது டக்குன்னு 2 ஜெல்லிஸை எடுத்து போட்டு செய்திடலாங்க. நமக்கு வேலையும் ஈஸியாக சட்டுன்னு முடியும், டைமும் ரொம்ப சேவ் ஆகும். நோம்பு நாளுன்னு மட்டும் இல்லைங்க, சம்மர் டேஸ்லேயும் இது ரொம்ப பயன்படும். அதனால இதை ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்க மறந்துடாதீங்க. கடைசியாக 5 நிமிஷத்தில் ஊறின இந்த சப்ஜா விதை, சியா சீட்ஸ், பாதாம் பீஸ்னு எப்படி பயன்படுத்துறதுன்னு டக்குன்னு பார்த்துடலாம். டம்ளரில் 1/2 டீஸ்பூன் ஊறின சப்ஜா விதை, 1 டீஸ்பூன் போல் ஊறின பாதாம் பிசின், 1/2 டீஸ்பூன் ஊறின சியா சீட்ஸை சேர்த்து விட்டுக்குங்க. அது கூட சக்கரை கலந்த தர்பூசணி ஜூஸை சேர்த்து விட்டுக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு நல்லா கூலாக பரிமாறி விட்டுக்குங்க. இந்த மாதிரி எல்லா விதமான கூல் ட்ரிங்க்ஸ்லையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடுத்துக்கலாங்க. இந்த கஸ்டர்ட் பவுடர், ஜெல்லிஸ், கண்டென்ஸ்டு மில்க் எல்லாம் பயன்படுத்தி மேலும் பல ரெசிபிஸ் எப்படி செய்யறதுன்னு வர இருக்கிற வீடியோஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.